இங்கே நம்முடைய வேட்பாளர் வடிவேல் ராவணன் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர், ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர், மிக ஏழ்மையிலே வளர்ந்து படித்து உயர்ந்து இன்று இந்த பொறுப்பிலே கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி சமூக நீதிக்காக தொடங்கப்பட்ட கட்சி. அதில் அனைத்து தரப்பு அடக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட பட்டியலின மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், சிறுபான்மை மக்கள் அத்தனை பேரும் இருக்கின்ற ஒரு அமைப்பு நம் கட்சியில. பாட்டாளி மக்கள் கட்சியில முதல் மத்தியிலே அமைச்சர் பதவி 1998 தலித் எழில்மலை என்ற ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. அதே வேளையில் திமுகவுக்கு, திமுக என்பது 1949 தொடங்கப்பட்ட கட்சி, 75 ஆண்டுகால கட்சி. திமுக முதலாக மத்தியில ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கு மத்திய அமைச்சர் வழங்கியது 1999. பாட்டாளி மக்கள் கட்சி 1998. திமுகவோட ஒரு ஆண்டுக்கு முன்பாக பட்டியலின சமுதாயத்திற்காக மத்திய அரசை வழங்கிய கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி. இப்படி எவ்வளவு பட்டியலின மக்களுக்காக நாம் செய்து வருகின்றோம். அந்த வகையிலே தான் இங்கே நம் வடிவேல் ராவணன் அவர்கள் நம் கட்சியின் பொதுச் செயலாளர். வேற தமிழ்நாட்டில் வேற எந்த கட்சி பொதுச் செயலாளர் ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் யாராவது இருக்காங்களா? கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சி தான். ஆனால் தான் கேட்கின்றேன், ஒரு மாற்றம் வர வேண்டும். இந்த தொகுதிக்கு மட்டுமில்லை, தமிழ்நாட்டுக்கு மாற்றம் வர வேண்டும். இங்கே என் தாய்மார்கள், ஆயிரக்கணக்கான தாய்மார்கள் இங்கே வந்திருக்கீர்கள். ஏன் இந்த ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டில் நடக்கணும்? மிக முக்கிய காரணம், என்னை பொறுத்தவரை இதுதான் முதன்மை காரணம். பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது தமிழ்நாட்டில். இது ஏதோ நான் சும்மா அரசியலுக்காக, தேர்தலுக்காக நான் சொல்லல. அன்றாட நிகழ்வுகளை நான் பார்த்திருக்கிறேன். கடந்த 5 ஆண்டு காலம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பதிவு செய்த குற்றங்கள் 44,000 குற்றங்கள். ஒரு நாளைக்கு 25 பெண்கள் அவர்கள் மீது குற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு. இது தெரிஞ்சது 10 விழுக்காடு தான். வெளியில சொல்ல மாட்டாங்க. சொன்னா குடும்ப மானம் போயிடும், பெண் எதிர்காலம் போயிடும், அமைதியா இருந்துடுவாங்க. தெரிஞ்சதே 44,000. குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் இந்த 5 ஆண்டு காலத்தில் 62,000. அதுல 27,000 குற்றங்கள் போக்சோ. போக்சோனா என்ன தெரியுமா? போக்சோ சட்டம்னா பாலியல் வன்கொடுமை. பாலியல் வன்கொடுமை குழந்தைகளை கெடுக்கிறது. 27,000 குழந்தைகள் 5 ஆண்டு காலம் அவர்கள் எதிரான வழக்குகள். ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் 35 குழந்தைகள் மீது குற்றங்கள். இது நமக்கு தெரிஞ்சதுதான். போன மாசமா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு 2.5 வயசு குழந்தையை காணோம். அப்பா அம்மா தேடுறாங்க, கிடைக்கல. ஒரு நாள் முழுவதும் தேடினாங்க, கிடைக்கல. அடுத்த நாள் அந்த குழந்தை பிணமா கண்டுபிடிச்சாங்க போலீஸ்ல. விசாரணை பண்ணி பார்த்தா அந்த 2.5 வயசு குழந்தைய ஒரு மனித மிருகம் கொடூர போதையில அது கொலை பண்ணி, அதாவது கெடுத்து கொலை பண்ணிருக்கிறான். 2.5 வயசு குழந்தைய ஒரு மனித மிருகம் கெடுத்து கொலை பண்ணிருக்கிறான். போன மாசம் மதுராந்தகம் பக்கத்துல 14 வயசு குழந்தைய காணோம். ஸ்கூல்ல இருந்து வருது, காணோம். அதன் பார்த்தா அதே போன்ற 2 மனித மிருகம் போதையில அந்த 14 வயசு குழந்தைய கெடுத்துட்டு ஓடி போயிட்டான். அதே போன மாசம் தென் மாவட்டம் தூத்துக்குடி பகுதியில் 12வது படிக்கிற ஒரு பெண் பரீட்சை முடிச்சுட்டு வீட்டுக்கு வருது, காணோம். தேடுறாங்க, ஒரு நாள் முழுவதும் தேடுறாங்க. அடுத்த நாள் பக்கத்து காட்டுல கிடைக்குது போனோமா. அதே ஒரு மனித மிருகம் கெடுத்துட்டு கழுத்தை அறுத்து கொலை பண்ணிட்டான். 4 மாதத்திற்கு முன்பு சென்னை பக்கத்துல கும்மிடிப்பூண்டி அங்க பக்கத்துல 8 வயசு குழந்தைமா பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போது, காணோம். 3 மணி நேரம் தேடுறாங்க, கிடைக்கல. 3 மணி நேரத்துக்கு பிறகு அங்க பக்கத்துல புதர்ல இருந்து அந்த குழந்தை வருது, வெளியில அழுதுகிட்டே வருது. என்னன்னு பார்த்தா ஒரு மனித மிருகம் கொடூரம் போதையில அந்த குழந்தைய 8 வயசு குழந்தைய கெடுத்துட்டான். மூஞ்சிலாம் ரத்த காயம், மார்பில ரத்த காயம். இது ஏதோ பீகார், உத்தரப்பிரதேஷ், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட்ல நடக்கல. நம் நாட்டில், தமிழ்நாட்டில் அன்றாடம் நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வுகள், நம் குழந்தைகளை கெடுக்கின்ற நிகழ்வுகள், நம் பிஞ்சு குழந்தைகளை
கொடூரமான முறையிலே பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்கின்ற நிகழ்வுகள். நாளைக்கு இது நம்ம குழந்தைக்கு நடக்காது என்ன நிச்சயம்? உங்க பிள்ளைக்கு, உங்க பேர பிள்ளைக்கு நடக்காது என்ன நிச்சயம்? அதெல்லாம் அந்த ஆதங்கத்தில் தான் நான் சொல்றேன். நானும் 3 மகள்களை பெற்ற தந்தை. எனக்கு 3 பெண்கள் இருக்கிறாங்க, பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த ஆதங்கம் எனக்கு இருக்கு, அந்த கவலை எனக்கு இருக்கு, அந்த அக்கறை எனக்கும் இருக்கு. அந்த ஆதங்கத்தில் நான் சொல்றேன். நான் இதற்கு ஒரே உத்தரவாதம், இந்த கையால் ஆகாத திமுக ஆட்சியை அகற்றுங்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சராக வர வேண்டும். அப்போதான் எடப்பாடி பழனிசாமி வந்தால்தான் உங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். தமிழ்நாட்டில் இது வரைக்கும் 12 முதலமைச்சர்கள் ஆண்டாங்க. இந்த 12 முதலமைச்சர் ஆட்சி காலத்தில் ஒரு சம்பவம் கூட நடக்கல. இப்படி அண்ணா அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அம்மையார் அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலத்தில் ஒரு சின்ன பிஞ்சு குழந்தைய யாரும் கெடுத்து கொலை பண்ணல. முதல் முறையாக இப்போ தமிழ்நாட்டில் நடக்குது. காரணம், ஒரு கையால் ஆகாத மு.க. ஸ்டாலின் அவர்களே, நீங்க எல்லாம் எதுக்கு முதலமைச்சர்? உங்களுக்கு எதுக்கு முதலமைச்சர் பதவி? இந்த பொறுப்பு எதுக்கு உங்களுக்கு? ஆட்சி எதுக்கு? ஒரு முதலமைச்சருடைய முதன்மை வேலை தன் மாநிலத்தில் உள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதுதான். அதை கூட செய்ய முடியாத ஒரு துப்பில்லாத ஒரு ஆட்சி திமுக ஆட்சியை விரட்டி அடியுங்கள், விரட்டி அடியுங்கள். பெண்கள் தான் விரட்டி அடிக்கணும். இதுதான் அவசியமானது. நான் சொல்றேன், எனக்கு இதுதான் தமிழ்நாட்டின் முதன்மை பிரச்சனை. இதே ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணா தெரியுமாமா? 3 நாளுக்கு முன்னாடி மத்தியில் மோடி அவர்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். அந்த சட்டம் என்ன சட்டம் தெரியுமா? பெண்களுக்கு உரிமை வழங்குகின்ற சட்டம், பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குகின்ற சட்டம், பெண்கள் முன்னேற்றத்துக்காக ஒரு சட்டம், பெண்கள் எம்பி ஆகணும், எம்எல்ஏ ஆகணும் என்ற ஒரு சட்டம். அந்த சட்டத்தை என்ன பண்ண தெரியுமா ஸ்டாலின் அவர்கள்? அந்த சட்ட நகலை கருப்பு சட்டை போட்டு எரிக்கிறார். ஸ்டாலின் அவர்களுக்கு எவ்வளவு வன்மம் பெண்களுக்கு, பெண்களுக்கு எதிரான. நினைச்சு பாருங்க. பெண்கள் நீங்க படிக்கணும் ஒரு சட்டம், பெண்கள் வேலைக்கு போகணும், பெண்கள் முன்னேறணும், பெண்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும், பெண்கள் எம்எல்ஏ ஆகணும், பெண்கள் எம்பி ஆகணும், பெண்கள் அமைச்சர்களா வரணும். இந்த சட்டத்தை ஸ்டாலின் அவர்கள் அந்த சட்ட நகலை எரிக்கிறார். இது எவ்வளவு பெரிய ஒரு குற்றம்! ஒரு முதலமைச்சர் நாடாளுமன்றத்தில் இருக்கின்ற ஒரு சட்ட மசோதா நகலை எரிப்பது இது தேச துரோகம். இது உண்மையிலே ஒரு குற்றம். இதற்கு வழக்கு போட வேண்டும். வேற யாராவது இருந்தா இன்னும் ஜெயில உள்ள போட்டிருப்பாங்க. அது மட்டும் செய்யல ஸ்டாலின் அவர்கள். அந்த சட்டம் நேற்றைய முன்தினம் நாடாளுமன்றத்தில் வந்தது. அந்த சட்டத்தை, அந்த மசோதாவை தோற்கடித்தது திமுக. சட்டம் வர விடாம பாத்துக்கிட்டாங்கம்மா. மசோதா வந்தது நாடாளுமன்றத்தில், அதை திமுகவும் காங்கிரஸ் சேர்ந்து அதை தோற்கடிச்சிட்டாங்க, கம்யூனிஸ்ட் சேர்ந்து தோற்கடிச்சிட்டாங்க. கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து தோற்கடிச்சிட்டாங்க. என்ன சட்டம்? உங்களுக்கு அதிகாரம். அந்த சட்டம் தோல்வி அடைந்த பிறகு ஸ்டாலின் அவர்கள் என்ன செஞ்சா தெரியுமா? பட்டாசு வெடிச்சு கொண்டாடினாராம். நினைச்சு பாருங்க. சட்டத்தை தோக்கடிச்சுட்டு ஸ்டாலின் அவர்கள் பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறாராம். அவ்வளோ வன்மம் பெண்கள் மீது ஸ்டாலின் அவர்களுக்கு. தமிழ்நாட்டில் பெண்களே சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கு எதிரான ஒரு முதலமைச்சர், எதிரான ஒரு கட்சி, எதிரான ஒரு கூட்டணியை தோற்கடியுங்கள், தோல்வி அடையுங்கள், விரட்டி அடியுங்கள். இந்த சட்டம் என்ன தெரியுமாமா? தமிழ்நாட்டில் இன்னைக்கு 39 எம்பிக்கள் இருக்கின்றார்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மக்களவை உறுப்பினர்கள். அதுல வெறும் 5 பேர் தான் இன்னைக்கு எம்பி பெண்கள். 5 பேர் தான் பெண்கள் இன்னைக்கு மக்களவை உறுப்பினர்கள். அதுல ஒண்ணு ஸ்டாலினுடைய தங்கச்சி. அவர் தங்கச்சி எம்பி ஆகணுமா? ஆனா நீங்களா வரக்கூடாதான். பாமரங்கள் எம்பி ஆகக்கூடாது, பாட்டாளிகள் எம்பி ஆகக்கூடாது, தொழிலாளர்கள் எம்பி ஆகக்கூடாது, மீனவர்கள் எம்பி ஆகக்கூடாது, நெசவாளர்கள் எம்பி ஆகக்கூடாது. அவர் தங்கச்சி மட்டும்தான் எம்பி ஆகணும். என்ன ஒரு வன்மம் இதெல்லாம்! இந்த சட்டம் நிறைவேறியிருந்தா தமிழ்நாட்டுக்கு 39 எம்பியில இருந்து 59 எம்பி கிடைச்சிருக்கும். அதுல 20 பேர் பெண்களா இருந்திருப்பாருங்க.
எவ்வளவு பெரிய ஒரு முன்னேற்றம். இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள்.